முன்னாடி எப்படிங்க இருந்துச்சு? எப்படி வச்சிருந்தாங்க நாட்டை? கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 2004 14 வரை எப்பொழுது எங்கே குண்டு வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பெங்களூர் பிளாஸ்ட், டெல்லி பிளாஸ்ட், பூனே பிளாஸ்ட், எத்தனை பிளாஸ்ட் ஐயா, ரயில்வே பிளாஸ்ட், ட்ரெயின் பிளாஸ்ட், நக்சல்களுடைய ஆதிக்கம், வடகிழக்கு பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசை ஏற்றுக்கொள்ளாமல் துப்பாக்கி ஏந்தி கொண்டு போராட்டம், இதையெல்லாம் 10 ஆண்டுகள்ல கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு முழுமையாக இறையாண்மை இருக்கக்கூடிய பாரதத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கின்றார். இது ரொம்ப முக்கியம் ஐயா. ஒரு அரசனுடைய முக்கிய வேலை நாட்டினுடைய எல்லை பகுதியை பாதுகாப்பு செய்திருக்கின்றோம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, 1974 கச்சத்தீவை தாரவாத்தாங்க. 50 ஆண்டுகளாக திமுக என்ன போய் சொல்லிச்சுங்க ஐயா? எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, தம்மோ தும்மன் குதிச்சாங்க. பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் செலியன் அவர்கள் 1974 சொல்றார், இது வெக்கக்கேடு, எங்க தலைவர் கருணாநிதி அவங்களை கேட்கவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, கச்சத்தீவை தாரை வார்த்துட்டீங்க அப்படின்னு திமுக வெளிநடப்பு செய்த காமெடி எல்லாம் 1974 பார்த்தேன்.